மார்க்கோ, திஸ் இஸ் ஒன் கைண்ட் ஆஃப் ஆக்ஷன் மூவி. எனக்கு ஆக்ஷன் மூவி ரொம்ப பிடிக்கும். லைக் அனிமல், கில், சப்ஸ்டன்ஸ்னு ஒரு படம் இருக்குது ஹாலிவுட்டில். ஸோ அதையெல்லாம் தாண்டி இது ஒரு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ஒரு ஆக்ஷன் சொல்கிறதா இல்லை என்ன சொல்கிறேன்னு தெரில, ரிவெஞ்ச் சொல்கிறதான்னு தெரில. ஒவ்வொரு கிளைமேக்ஸ்லாம் பார்க்கவே முடியல. அந்த சின்ன குழந்தைய கொல்றது, அந்த ஓ மை காட், இதெல்லாம் எக்ஸ்பிளைனே பண்ண முடியல. இது எப்படி ஒரு டைரக்டர் இது யோசித்து இந்த மாதிரி ஒரு படம் எடுக்குன்னு ஒரு தாட் வந்துச்சுன்னே தெரில. ஒருவேளை ஃபினாமினல் சைக்கோவாக இருப்பானோ. ஓ மை காட், இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் மூவி நான் வாழ்க்கையில் இனிமேல் பார்ப்பேனான்னு எனக்கு தெரியல. அதுவும் இது சவுத்துலேருந்து வந்திருக்குங்கிறது ஸ்டில் இது ஒரு ஆச்சரியப்பட வேண்டியமான ஒரு விஷயம். அவ்வளோ ப்ரூட்டலாக இருக்குது. ப்ரூட்டல், 1000% ப்ரூட்டல். ஓ மை காட், வாட் மேக்ஸ் தெம் டு ஃபில்ம் திஸ் கைண்ட் ஆஃப் அ மூவி? நம்ம ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக நினச்சிட்டு யோசித்தா கூட இந்த மாதிரி ஒரு படத்தை நம்மளால் எடுக்கவே முடியாது. அந்தளவுக்கு ப்ரூட்டலாக இருக்குது. இது தெரியல, இதெல்லாம் பார்க்கணுமா அப்படின்னு இந்த மாதிரி படம்லாம். அதனால தான் ஓடிடிலையும் டிவிலையும் இதை பேன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக தேட்டரில் இப்படி விட்டாங்கன்னு கூட எனக்கு தெரில. இதெல்லாம் எப்படி ஏ சர்டிஃபிகேட் தான் ஸ்டில். பட் இது என்ன சொல்கிறேன்னு எனக்கு தெரியல. இட் வாஸ் ஸோ ப்ரூட்டல் மூவி. யாரும் வீக் ஹார்ட்டடாக இருந்தால் கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கவே பார்க்காதீங்க. சீக்கிரம் செத்து போயிடுவீங்க. அந்தளவுக்கு ப்ரூட்டல். உன்னி முகுந்தன் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் எடுத்து நடிப்பானலாம் நான் நினச்சே பார்க்கல. ஸோ நான் ஓடிடியில் தான் பார்த்தேன். இது ஒரு நார்மல் ஆக்ஷன் மூவி அப்படின்னு நினச்சேன். பட் இட் இஸ் நாட். ஸோ டோன்ட் வாட்ச் திஸ்.